ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் டைம் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நைட் டைம் எங்கள் வீட்டில் டின்னருக்கு எப்போவுமே தோசை, இட்லி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இன்றைக்கி ரெட் சட்னி ப்ரிப்பேர் பண்ணேன். அப்புறமா தோசை போட்டு சாப்பிட்டோம். ஈவினிங் பண்ண தேங்காய் சட்னி கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸ்நாக்குக்காக பண்ணேன். ஸோ இப்படி தான் எங்களோட டின்னர் இன்றைக்கி போச்சு. தோசை ரொம்ப முருகலாலாம் வரல. ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி இருந்துச்சு. மாவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தோசை போட்டு கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு சைட் பை சைட் டீ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு தோசை செய்யும்போதே எனக்கு டீ ரொம்ப பிடிக்குங்க. ஒரு நாளைக்கு 2 இல்லைனா 3 டீயாவது போயிடும். எவ்வளோ பேர் டீ லவர் இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த அக்ஷய கல்பாவோட கவ் மில்க் இருக்குல்ல, இது ஆர்கானிக் கவ் மில்க் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 பேக்கெட்ஸ் வாங்கிட்டு இருப்பேன். சூப்பராக இருக்குங்க. சின்ன வயசில் நம்ம ஒரு பசும்பால் குடிச்சிருப்போம் இல்லையா, அதே டேஸ்ட்டு அதில் சூப்பராக இருக்குது. அதே பிராண்டில் இந்த கர்டும் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இது வந்து 1 லிட்டர் பேக்கு. இது வந்து 3rd டப் இது நான் யூஸ் பண்ணுறது. ரொம்ப சூப்பராக இருக்குது. மோர்லாம் போடுறதுக்கு செமையாக இருக்குது வெயிலுக்கு. எவ்வளோ பேருக்கு இது வந்து ரிலேட்டபுளாக இருக்கும்னு சொல்லுங்கள். நம்ம எல்லாருக்கும் தோசை சுடும்போது மொறு மொறுன்னு சூப்பராக வரும். பட் நமக்கு செய்யும்போது மட்டும் பிஞ்சு போயிட்டு கல் தோசை இந்த மாதிரி தான் வரும். அது ஏன்னே எனக்கு தெரியாது. அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணி டின்னரை சாப்பிட்டேங்க டீயோட. அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் போல் பிரேக் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி காலையில் தேய்ச்சி வச்ச பாத்திரம்லாம் காஞ்சி போய் நல்லா க்ளீனாக இருந்துச்சு. அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அந்தந்த ப்ளேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே எந்த டைம் நான் குக் பண்ணாலும் அந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி வச்சுருவேன். பாத்திரம் தேய்க்கிறனோ இல்லையோ, பட் கவுண்டர் டாப் க்ளீனாக இருக்கணும் எனக்கு. அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். பாத்திரம் தேய்க்கிறது பொதுவாகவே நமக்கு டஃபஸ்ட்டு டாஸ்க்கு தாங்க. எனக்கு கொஞ்சம் பிடிக்காத வேலை தான். பட் ஆனால் க்ளீனாக செய்யணும்னு நினைப்பேன். செய்யும்போது கொஞ்சம் சேர்த்து வச்சுனாலும் ஒரு நாளைக்கு 2 வாட்டி தேய்ச்சிருவேன். பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னென்னா, விம் லிக்விட், அப்புறமா சபீனா பவுடர், அப்புறம் விம் பார், இந்த மாதிரி 3 ஐட்டம் வச்சுருப்பேன் நான். அது ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணி தேய்ப்பேங்க. அப்போ கொஞ்சம் போரிங்காக இல்லாமல் இருக்கும். டெய்லி ஒரே இதில் தேய்ச்சி கழுவுறதுக்கு பதிலாக பாத்திரத்தை பளபளன்னு தேய்ச்சி வைக்கிறதுல அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அப்படி தான் நான் டெய்லியுமே பாத்திரத்தை போரிங் இல்லாமல் கழுவிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள். சின்ன வயசுலலாம் நம்ம புதுசாக சோப் இருந்தாவோ இல்லை ப்ரஷ் இருந்தாவோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்போம்ல, அதே தான் இங்கேயும் ஒர்க் ஆகும் நமக்கு, ஓகேவா? இந்த மாதிரி நைட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப்லாம் நீட்டாக இருக்கும்போது அதுக்கப்புறம் போய் படுத்தா தாங்க எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். எவ்வளோ பேருக்கு இது ஒத்து போகுதுன்னு சொல்லுங்கள். இப்படி இருந்தால் காலையில் எழுந்து வரும்போது மார்னிங் நமக்கு சமைக்கிறதுக்கு ஒரு ஆர்வமாக செய்வோம். இல்லைன்னா கிச்சன் க்ளீனாக இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.